பண்ணுங்களா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து சிக்கன் லாலிபாப் வீட்டிலே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கன்னு ஒரு கடாயில் தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி கொதிக்குது. கொஞ்சம் மஞ்சத்தூள், பாருங்க நல்லா தண்ணி கொதிக்கிற மாதிரி லெக் பீஸ் எடுத்துக்கோங்க. தண்ணிக்குள்ளே வேக வச்சுருங்க. 4 எடுத்துருக்கேன். நல்லா வேகட்டும். பாருங்க நல்லா கொதிக்குது. இப்போ நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கன்னு வெந்துருச்சு. அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்க சிக்கன் வெந்தாச்சு. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தால் மிக்சியில் கொஞ்சம் ஒரு ஓட்டு ஓட்டிடுங்க. அவ்வளோதான். பார்த்தீங்களா திருப்பி நல்லாயிருக்கு. இப்போது உருளைக்கிழங்கு உள்ள போட்டுக்கலாம். நல்லா மறைச்சி 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு கொத்தமல்லி தழை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை உள்ளே போட்டுக்கலாம். அடுத்தது சாட் மசாலா, அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்தது கொஞ்சம் மிளகுத்தூள் 1 ஸ்பூன், அடுத்தது சிக்கன் மசாலா கொஞ்சம் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். வெறும் வரமிளகாத்தூள் அதே 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அடுத்தது கரம் மசாலா அது 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அடுத்தது சாஸ் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ நல்லா உப்பையும் போட்டு உப்பு 1 ஸ்பூன் தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா போட்டு பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சாச்சு. இப்போது லெக் பீஸ் எடுத்தோம்ல, வேக வச்சு எடுத்ததில் இந்த எலும்பு இருக்கும்ல, அதில் இப்போது இந்த மாதிரி உருண்டை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி உருண்டை ஷேப்பில் இந்த மாதிரி ஓட்டை போட்டு எல்லா உருண்டையும் பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிருக்கோம்ல, இதை வந்து எக்கு உடச்சி கொஞ்சம் பெப்பர் தூள் உப்பும் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் நனைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு நனைச்சிட்டு நல்லா நனைச்சிக்கோங்க. எல்லா பக்கம் படுற மாதிரி நனைச்சிட்டு அப்புறம் இந்த பிரெட் கிராம்ஸ் இருக்குல்ல, அதில் பிரட்டிடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கன்னு வெந்துச்சு. எடுத்துடலாம். சிக்கன் லாலிபாப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சுருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பாய்.